சக்கரராணி. அத்தியாயம் 15. பல போர்க்களங்களில் போரிட்ட அனுபவங்களையும் ஏராள விழுப்புண்களை பெற்றது பற்றியும் அந்த இளைய வீரர்களிடம் உணர்ச்சியோடு விழிகள் பளிச்சிட விவரித்தார் பெரிய மல்லர். திடுமென நடுஜாமம் கழிந்து பல நாழிகைகள் நகர்ந்து விட்டதை உணர்ந்து கொண்டு, சரி இளவரசே, தாங்கள் ஓய்வெடுங்கள் என்றவர். வீரனே, நீயும் சென்று உறங்கு. நீண்ட நேரம் இந்த கிழவனோடு அற்புதமாக போராடினாய். ஒரு சூட்சும முறை பற்றி நாளை மாலை உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன் என்றவர் இளங்கோவின் முதுகில் செல்லமாக தட்டி கொடுத்தார். அவன் வணங்கிவிட்டு தனது குடிலுக்கு செல்ல காலடி எடுத்து வைத்ததும், இந்த வீரனே, உன் உடைவாள் வேண்டாமா என்ற குருநாதரின் சொற்களை கேட்டு அதிர்ச்சி அடைந்தான். பயிற்சி திடலில் அவன் கைவாள் தரையில் விழுந்த பின்பு அறவே அதை தான் மறந்து விட்டதை எண்ணி அந்த நிமிடத்தில் நாணம் கொண்டது அவன் மனம். குருகுல மாணவர்களால் அந்த வாள் குருநாதரின் அறைக்கு கொண்டு வரப்பட்டிருந்ததைத்தான் குருநாதர் அவனிடம் நினைவோடு அளித்தார். அதை அவரின் வலிய கரத்திலிருந்து இரு கரங்களையும் நீட்டி பெற்றுக்கொண்டு மீண்டும் வணங்கி, நன்றி குருநாதரே என்றான் இளங்கோ. மெல்ல அந்த அறையை விட்டு வெளியேறினான். அதுவரை அந்த அறையிலேயே இருந்த இளவரசன் தானும் அந்த வாளை மறந்து விட்டதை எண்ணி ஒரு கணம் வியந்து கொண்டான். இளங்கோ வெளியேறியதும் இளவரசனை பார்த்து விழிகளை நிலைக்குவிட்ட குருநாதர், இந்த நடார் கிராமத்து வீரனை மெய்காவலனாக பெற்றது தங்களின் பேர் அதிர்ஷ்டம் இளவரசே. விரல் விட்டு எண்ணத்தக்க ஒரு சில வீரர்களில் இவனும் ஒருவன். தங்களின் வாழ்வீச்சுக்கு இணையான திறனும் அளவற்ற தன்னம்பிக்கையும் அஞ்சாமையும் இவனிடம் நிறைந்திருக்கின்றன. தங்களுக்கு சிறந்த கவசமாக இருப்பான் என்றார். தனது குடிலுக்கு திரும்பி உடைவாளையும் குத்துவாளையும் களைந்து கட்டிலின் மீது வைத்துவிட்டு சில நிமிடங்கள் உலவினான் இளங்கோ. நெடுநேரம் போரிட்ட அயர்வு ஒரு பக்கம் அவனை உறங்க தூண்டிய போதிலும், போரிட்ட போது தான் கைவாளை தவறவிட்டதை நினைவூட்டிய இதயம் அவ்வாளை குற்றம் சாட்டியது. தவறவிட்ட வாளை மண்ணிலிருந்து மீண்டும் எடுக்க மறந்ததை எண்ணியும் அவனுள் வெட்கத்தை மீண்டும் மீண்டும் உணர்ந்து குன்றினான். ஒரு இணையற்ற ஆச்சாரியரிடமிருந்துதானே இப்படி ஒரு தோல்வியை சந்தித்தோம் என்றும், அவரே பலமுறை வாய்விட்டு பாராட்டும்படிதானே போரிட்டோம் என்றும் தனக்குள் சமாதானம் கூறிக்கொண்ட அவன் கட்டிலில் சாய்ந்தான். விடியல் ஜாமம் தொடங்கிவிட்ட நேரத்தில் அவன் விழிகள் உறங்கத் தொடங்கின. பொழுது புலர்ந்தது. அரை நாழிகை தாமதமாக எழுந்த இளங்கோ பரபரப்புடன் குடிலை விட்டு வெளியே வந்தான். அவன் வரவுக்கு காத்திருந்த இளைஞன் ஒருவன் வணங்கினான். அவன் வணங்கியதும் தனக்காக உதவிக்காகவே அமர்த்தப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டவன், காலை கடன்களுக்கும் நீராடவும் வேறு வசதி இங்கு உள்ளதா வீரனே என்று கேட்டான். உள்ளது ஐயா, வாருங்கள், வழிகாட்டுகிறேன் என்ற இளைஞன் வழிகாட்டி நடக்க இளங்கோ பின் தொடர்ந்தான். நேற்று இரவில் அங்கு வந்திருந்த இளங்கோ நடந்தபோது அந்த வளாகத்தை பூரணமாக பார்த்து கொண்டே நடந்தான். சூரியன் உதயமான அந்த இளங்காலை வேளையில் அந்த பெரும் திடலை சுற்றிலும் அடர்ந்து விண்ணோக்கி பல வண்ண பூக்களை சொரிந்து நின்ற காட்டு மரங்களின் மேல் ஆதவனின் சுடரொளி பாய்ந்ததும், இரவு கொட்டிய பனியில் நனைந்து பளபளத்து நின்ற இலை தழைகளிலிருந்து பனி நீர் கொட்டி கொண்டிருந்தது. பனி நீர் திவளைகளாக சொட்டி தரையில் கிடந்த சருகுகளின் மீது பட்டு லட் பட் என்ற இசையொலிகளை எழுப்பின. நீலவான பின்னணியில் வரைந்து வைத்த ஓவியம் போல ஒளிர்ந்த பச்சை வண்ண இலை தழைகளுக்கு மத்தியில் சிரித்து நின்ற ஈரம் மின்னும் மலர்களும் காண புதிய உலகத்துக்குள் புகுந்து விட்டதை போன்ற உணர்வை ஊட்ட உற்சாகமாக நடந்தான் இளங்கோ. வழியில் தனித்தனி பயிற்சி திடல்கள் தென்பட்டதும் ஒவ்வொன்றை பற்றியும் துணை வந்த இளைஞனிடம் கேட்டு அறிந்தான். இது மற்போர் செய்யுமிடம், இது சிலம்பு பயிற்சி திடல், இது குத்துவால் வீசி பழகும் பகுதி, இது ஈட்டி எறியும் திடல், இது விற்பயிற்சிக்கான கூடம், இது பலவித உடற்பயிற்சிகள் செய்யும் இடம், இந்த பகுதி புறவி ஏற்றமும் போர் புறவிகளை பழக்கமும் திடல், இது யானை ஏற்றம் கற்பிக்கும் திடல் என்று அந்தந்த இடங்களை கடக்கும் போதும் சற்று தொலைவில் இருந்த சில இடங்களை சுட்டிக்காட்டியும் கூறி வந்த இளைஞனை இடைமறித்த இளங்கோ, இங்கு யானை ஏற்றமுமா கற்பிக்கப்படுகிறது என வியப்போடு வினவினான். ஆம் வீரரே, இங்கு சில யானைகளும் உள்ளன என்று அந்த இளைஞன் கூறியதும் பெரிதும் வியந்து கொண்டான். ஏராள புறவிகள் லாயத்தில் கட்டப்பட்டிருந்ததை முதல் நாள் இரவே அவன் கண்டிருந்ததால் அது பற்றி ஏதும் ஐயம் எழுப்பவில்லை. அப்படியே பல 100 கஜ தொலைவை நடந்து கடந்த பிறகு அந்த பெரும் திடலின் தென்மேற்கு மூலையில் ஒரு வழியும் அங்கும் தகுந்த காவலும் இருந்ததையும் கண்டு மென்மேலும் வியந்து கொண்டவன் வழிகாட்டி சென்ற இளைஞனை தொடர்ந்து அந்த பாதை வழியே சென்ற கொடி பாதையை விட சற்று அகலமான தடத்தில் சிறிது தொலைவு கடந்த பிறகு சிறிய வாய்க்கால் ஒன்று குணதிசை நோக்கி பாய்வதையும் அது எப்போதும் பயன்படுத்தப்பட்டு வருவதன் அடையாளமாக
நீராடும் துறைகளும் புறவிகள் பசுக்கள் இறங்குவதற்கு தனித்தனி துறையும் இருந்ததையும் கண்டபின் தமிழகத்தில் நீராடுவதைப் போல நீராடலாம் என்ற நிறைவோடு நின்றான் இளங்கோ. ஒரு பெரும் அடர்வனத்துக்கு நடுவே பல வேலி பரப்பளவில் அமைந்திருந்த குருகுலத்தையும் இயற்கையின் தாராள கொடையால் அங்கு சூழ்ந்திருக்கின்ற பேரழகும் இதயத்துள் இன்பச் சாரலை பூந்தாது கலந்து வீச சிற்றாரில் மூழ்கி எழுந்து நீராடி முடித்த பிறகு வந்த வழியே திரும்பிக் கொண்டிருந்த இளங்கோவின் இதயம் தமிழக எல்லையை முதன்முறையாக கடந்து பயணம் செய்ததில் சற்றும் எதிர்பாராத விதத்தில் கண்டு ரசிக்க கிடைத்த இயற்கை எழிலையே இடைவிடாது தன் இதயம் எண்ணி எண்ணி இன்புறுவதை எண்ணியதும் வித்தியாசமாக உணர்ந்தான். தனது மாமன்னர்களும் படைத்தலைவர்களும் சோழப்படை வீரர்களும் எல்லை தாண்டி தூர தூரத்திற்கு பல திசைகளுக்கும் போர் பயணம் செய்த பொழுதுகளில் கங்கை வரை கால்நடையாக சென்றபோது, கடல் மீது பயணித்து கடாரத்திற்கும் ஈழத்திற்கும் சென்று நிலத்திலும் மலைகளிலும் குகைகளின் வழியாகவும் கடந்து சென்றபோது எத்தனை விதமான அழகுகளை கண்டு ரசித்திருப்பார்கள் என்று எண்ணி மானசீகமாக மலைத்தான். சில நாட்களுக்கு முன்பு வரை சோழ தேசம் மட்டும்தான் அழகு பிரதேசம் என்று நம்பியிருந்த அவனுக்கு எல்லை கடந்து சில காதங்களில் இத்தனை அழகு கொட்டி கிடப்பது தெரிந்ததும் தோன்றிய கிளர்ச்சியால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அறிய முடிந்தால் அடடா, இந்த பிறவியின் பெரும் பேராக அமையும் என்றும் இந்த உலகம் எல்லையற்றது, கற்பனைகளுக்கு எட்டாதது என்றெல்லாம் அவன் மனம் எண்ணற்ற கோணங்களில் வண்ணங்களில் சிந்தித்தது. திடுமென இயற்கை அழகில் லயித்துவிட்ட தன் மனதை நினைத்து ஒருமுறை தனக்குள் நகைத்து கொண்ட இளங்கோ இளவரசருடன் சேர்ந்த பின் தனக்கும் அழகை ரசிக்கும் மனப்போக்கு வளர்ந்து விட்டது என்ற உண்மையையும் உணர்ந்தான். குடிலுக்கு திரும்பியதும் காலை சிற்றுண்டியும் வந்தது. கேழ்வரகு அடையும் பாலும் அவன் நாவில் நீர் ஊற வைத்தன. அவன் சிற்றுண்டி உண்டு முடித்த போது குத்துவால் பயிற்சி களத்திற்கு அவனை அழைத்து வர சொன்னதாக கூறி ஒரு மாணவ வீரனும் வந்து நின்றான். அப்போதுதான் வாட்பயிற்சி முடிந்ததும் குருநாதர் கூறியது அவன் நினைவுக்கு வந்தது. அனைத்தையும் மறக்கடிக்கிற அளவும் தான் பிரமித்து போகும் அளவும் அங்கே காண கிடைத்த அழகுகளும் அமைப்புகளும் இருந்ததை எண்ணியவாறே பயிற்சி களத்திற்கு செல்ல ஆயத்தமானான். இரு குத்து வாட்களை இடையில் பக்கத்துக்கு ஒன்றாக செருகிக் கொண்டு தன்னை அழைத்து போக வந்த மாணவ வீரனுடன் விரைந்தான். பயிற்சி களத்தை நெருங்குவதற்கு முன்பே அங்கு திரளாக பல வயதிலுள்ள மாணவ வீரர்கள் சூழ்ந்து நின்றதையும் குத்துவாள் வீசுவதற்கான ஆயத்த ஏற்பாடுகள் சில நடந்திருப்பதையும் அவன் விழிகள் கண்டதும் அவனை அறியாமல் அவனிடம் ஒரு விரைவு பற்றி கொண்டது. அவன் பயிற்சி களத்தை அடைந்ததும் நெடுநாள் பழகியவர்களைப் போல அங்கிருந்த வீரர்கள் அவனிடம் நட்புடன் கூடிய மரியாதையோடு வரவேற்றனர். சில நிமிடங்களில் ஆச்சாரியாரும் இளவரசனும் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர்களை முறைப்படி வணங்கினான் இளங்கோ. என்ன வீரனே, நாங்கள் காண்பதற்கு உன் குத்துவாள் பயிற்சியை தொடங்கலாமா என்றார் பெரிய மல்லர். தொடங்கலாம் என்பதற்கு அடையாளமாக தலையை அசைத்தான் இளங்கோ. திடலில் நடப்பட்டிருந்த மரத்தண்டில் தொலைவில் நின்று குத்துவாள் எறிதல், உயரத்தில் கட்டி தொங்கவிடப்பட்ட மரத்தினால் செய்த உருவத்தின் பல இடங்களில் குத்துவாள் வீசுதல், கட்டி தொங்கவிட்ட உருவத்தின் ஒரு முனையில் கயிறு கட்டி ஆடவெட்டு, ஆடும் உருவத்தின் குறிப்பிட்ட இலக்குகளில் குறிப்பார்த்து குத்துவாள் வீசுதல் என்ற விவரங்களை முதலில் குருநாதர் விரிவாக அறிவித்த பின் இளங்கோவின் முன்பு ஏராள குத்துவாட்கள் கொண்ட பெட்டி கொண்டு வந்து வைக்கப்பட்டு அதன் மூடியும் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. பெட்டிக்குள் பல்வேறு வடிவங்களில் அளவுகளில் கைப்பெடிகளில் மாறுபட்ட குறுவாட்கள் பளபளத்ததை கண்ட இளங்கோவின் விழிகளும் பளபளத்து மின்னின. பயிற்சி திடலில் தான் நின்ற இடத்திலிருந்து மரத்தண்டு நடப்பட்டிருந்த இடத்தை ஒருமுறை தீர்க்கமாக அளவெடுப்பதைப் போல இளங்கோவின் விழிகள் நிலைத்து பார்த்தன. பெட்டியிலிருந்து இரு கூர் வாட்களை எடுத்த இளங்கோ ஒருமுறை விண்ணை நோக்கி விழிகளை உயர்த்திவிட்டு இளவரசனும் குருநாதரும் நின்ற திசைகளுக்கும் லேசாக தலை தாழ்த்தி வணங்கிவிட்டு வலக்கையில் பற்றி நின்ற குருவாளை அந்த திடல் நடுவே நடப்பட்டிருந்த மரத்தண்டின் மேல் அலட்சியமாக வீசினான். எடுத்த எடுப்பில் அப்படி சர்வ அலட்சியமாக 15 கஜ தொலைவில் இருந்த இலக்கின் மீது குருவாள் வீசியதும் அந்த குருவாள் மிக சரியான புள்ளியில் குத்தி நின்றதையும் கண்ட அங்கு சூழ்ந்து நின்ற மாணவ வீரர்கள் கரவொலி எழுப்பினர். அடுத்து இடது கரத்தால் குத்துவாளை வீசினான். மாறி மாறி தன் முன் இருந்த மரப்பெட்டிக்குள்ளிருந்த குறுவாட்களில் 20க்கும் மேல் எடுத்து பச்சிலைகளால் குறியிடப்பட்ட இலக்குகளை பார்த்து சரமாரியாக வீசிய இளங்கோவை அளவற்ற பிரமிப்போடு பார்த்து கொண்டிருந்தார் குருநாதர். சீடர்களோ கையொலியும் கூக்குரலுமாக அந்த திடலை அதிரடித்தனர். ஒரே இடத்தில் நின்று வீசியவன் சிறிது நகர்ந்தும் பின்வாங்கியும் குனிந்த நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் சற்று தாவி குதித்த நிலையிலும் பல்வேறு நிலைகளில் நின்று குறுவாட்களை எறிந்து இலக்குகளை தவறாமல் தாக்கினான்.
அங்கு திரண்டு நின்ற கூட்டத்தில் ஒருவன் மட்டுமே அதை சாதாரணமாக நின்று பார்த்து கொண்டிருந்தான். இளங்கோவின் திறன் பற்றி நன்கு அறிந்திருந்த வேங்கி இளவரசன் ராஜேந்திரன் தான் அவன். அதற்கடுத்து உயரத்தில் கட்டி தொங்கவிடப்பட்ட மர உருவத்தை கயிறு கட்டி அப்படியும் இப்படியும் அசைத்து ஆடவிட்டனர். ஆடிக்கொண்டிருந்த உருவத்தின் இதய பகுதி, நெற்றி, தோள் பகுதி, தொடைகள், கணுக்கால், கைகள் என்று முன்பே இளங்கோவின் இதழ்கள் இலக்குகளை பற்றி சொற்களாக உதிர்க்க, அவன் கரங்கள் இரண்டும் ஆடிக்கொண்டிருந்த உருவத்தை சல்லடை கண்களாக குறுவாட்களால் காயப்படுத்தின. நிமிடத்திற்கு நிமிடம் அவன் விழிகளில் செம்மையும் பளபளப்பும் ஏற, அவன் கரத்திலிருந்து பறந்த குத்துவாட்கள் காற்றை விஷ் விஷ் என கிழித்து சென்று இலக்குகளில் தைத்ததை இதற்கு முன் தன் நீண்ட வாழ்நாட்களில் வேறு எப்போதும் கண்டிராத வேங்கைவன மல்லர் பிரமித்து வாய் பிளந்து நின்றது மட்டுமல்லாது, ஓடி வந்து இளங்கோவை தழுவி அவன் நெற்றியில் முத்தமிட்டார். ஆவல் பொங்க அவன் கரங்களை பற்றியவர் மாறி மாறி அவன் கரங்களிலும் முத்தமிட்டார். திடுமென அவனை அலைக்காக தூக்கி தன் தலைக்கு மேல் பற்றிய நிலையில் குதித்து நடனமிடத் தொடங்கினார். அவரின் செயல்களை கண்ட மாணவர்களும் ஆர்ப்பரித்து கோஷமிட்டு குதித்தாடத் தொடங்கினர். அந்த கும்மாள கூச்சல் குறைய பல நிமிடங்கள் ஆயிற்று. நண்பகல் ஆதவனும் தன் சுடு கரங்களால் தகித்தான். ஒருவேளை அவனுக்கு பொறாமையோ என்னவோ. தான் கற்றிருந்த குத்துவாள் வீசும் திறனை அற்புதமாகவும் அதி அனாயாசமாகவும் மாய மந்திரம் போல சித்து விளையாட்டு போல செய்து காட்டி சூழ்ந்து நின்றவர்களின் சிந்தை மகிழ வைத்த இளங்கோவை தனது உரமேறிய கரங்களால் பற்றி தலைக்கு உயரே உயர்த்திய நிலையில் ஆனந்த கூத்தாடிய குருநாதரை அந்த நிலையில் வேறு எப்போதும் கண்டிராத மாணவ வீரர்களும் குருகுலத்தின் நீண்ட கால ஊழியர்கள் பலரும் தங்களின் ஆச்சாரியரை பின்பற்றி குதித்து கும்மாளமிட்டு நீண்ட நிமிடங்களுக்கு பின் சற்று அமைதியடைந்தனர். உயரத்தில் தூக்கி பற்றியிருந்த இளங்கோவை தரையில் இறக்கிவிட்ட பெரிய மல்லரின் விழிகளில் ஆனந்த கண்ணீர் மின்னியது. அவனை பற்றி நின்ற தன் கரங்களை விலக்காமல் அவனை ஏற இறங்க தலை முதல் பாதம் வரை சில முறை தன் விழிகளால் வருடுவதைப் போல பார்வையிட்ட குருநாதரின் இதயம் இன்ப வாரதியில் முக்குளித்தது. பெரும் பொக்கிஷ மலையை கண்டுவிட்ட விழிகளைப் போல அவர் விழிகள் பெரும் பிரமிப்பை காட்டி ஒளிர்ந்ததோடு குரல் குழைந்து உருகி சொற்களை கொட்டத் தொடங்கின அவரின் இதழ்கள். தனது பிரம்மச்சரிய வாழ்வில் எந்த நேரத்திலும் உணர்ந்தறியாத இன்பமான நிமிடங்களின் ஆதிக்கத்தில் நின்றதும் வெளிப்படையாக தெரிந்தது. வீரனே, உன்னை பெற்றவர்கள் பெரும் பாக்கியசாலிகள். மெய்யாக உன்னை விட அவர்கள்தான் சிறந்த பிறவிகளாக இருக்க வேண்டும். இந்த நிமிடம் வரை எனக்கு குடும்பம் பற்றியோ சந்ததி பற்றியோ உறவை பற்றியோ எந்த நினைவும் எழுந்ததில்லை. ஆனால் உன்னை, உனது இயந்திர கைகளை, இலக்கு தவறவிடாத கத்தியினும் கூர்ந்த விழிகளை, அவை நிறுவி காட்டிய நிஜமான அதிசயங்களை கண்ட பிறகு எனக்கும் ஒரு குடும்பம் இல்லாமல் போயிற்றே என்கிற ஏக்கம் எழுவதை, எனக்கும் பெயர் கூற ஒரு வாரிசு இல்லையே என்கிற தவிப்பு தகிப்பதை உணர்கிறேன் என உணர்ச்சி பூரணமாக ஒலிக்க பேசி நிறுத்தியவர் தொடர்ந்தார். மகனே, நானும் எத்தனையோ வீரர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். தோளோடு தோள் நின்று சமர் புரிந்தும் இருக்கிறேன். எத்தனையோ அபூர்வ ஆற்றல்கள் நிறைந்தவர்களோடு மோதியும் இருக்கிறேன். நூற்றுக்கணக்கான அடிகள் இலக்கு தவறாமல் ஈட்டி எறியும் வீரர்களை சந்தித்திருக்கிறேன். இரு கரங்களிலும் வாட்களை பற்றி போரிட்ட அரிய வீரர்களையும் அறிவேன். நமது வேங்கி இளவரசர் கூட இரு கரங்களால் வாள் சுழற்றும் வல்லமை உடையவர்தான். ஆனால் உன்னை போல ஒரு முறை கூட இலக்கை தவற விடாமல், கால அவகாசம் இல்லாமல் கண்ட நிலைகளில் நின்று கத்தி வீசியவர்களை நான் ஒருபோதும் கண்டதில்லை. இது மகா அற்புதம், அதிசயம். நீ சாதாரண குழியில் பிறந்தவனாக இருந்தாலும் நாளை பெரும் சாதனைகளை, வெற்றி தோல்விகளை நிர்ணயிக்கக்கூடிய பெரும் பொறுப்புகளை சுமப்பாய் மகனே, இது உறுதி என்றார். குருநாதர் மகனே என்றதும் தந்தையின் முகம் பார்த்திராத இளங்கோவின் இளைய இதயம் பாசக்குரல் கேட்ட பசுங்கன்றை போல துள்ளி நின்றது. அவர் சொற்களில் வழிந்த வாஞ்சையையும் பூரணமாக அள்ளி கொண்டது. உற்சாக கூச்சல்கள் ஒருவாறு அடங்கி உணர்ச்சி பொங்கிய பெரிய மல்லரின் நெகிழ்ச்சி குரலும் ஓய்ந்த பிறகு அங்கு சூழ்ந்து நின்ற கூட்டம் நண்பகல் உணவுக்காக தற்காலிகமாக கலைந்து சென்றது. பெரியவரிடம் விடைபெற்று குடிலுக்கு திரும்பிய இளங்கோ மாற்றுடை அணிந்த போது அனிச்சையாக புறவிகளை பற்றிய நினைவு சிந்தையில் தோன்றி, நேற்று முன் இரவில் லாயத்தில் விட்ட புறவிகளை அதன் பிறகு ஒரு முறை கூட தான் சென்று பார்க்காததை எண்ணியதும் ஒரு குற்ற குறுகுறுப்பையும் உணர்ந்தது அவன் உள்ளம். இப்படி நீண்ட நேரம் தனது புறவியையும் இளவரசனின் புறவியையும் காணாமல் பிரிந்திருந்த சந்தர்ப்பம் நேர்ந்ததில்லை. ஆதலால் அவனுக்கே எதையோ இழந்ததைப் போலவும் தெரிந்தது. அவசரமாக கிளம்பினான் குடிலை விட்டு. அப்படி அவன் கிளம்பி குடிலை விட்டு வெளியேறிய போது அவன் எதிரே
உணவு கலன்களுடன் இருவர் வருவதைக் கண்டு, இதோ வந்து விடுகிறேன் நண்பர்களே என்றவன் விரைந்து நடந்தான். அவன் விரைவாக அப்படி எங்கு செல்கிறான் என்பது புரியாமல் குடிலுக்குள் சென்று உணவு கலன்களை வைத்தனர் அந்த மாணவ வீரர்கள். அவன் பல கஜ தொலைவில் செல்லும் போதே அவனை கண்டுகொண்ட புறவிகள் 7ம் கலைத்தன. 7 புறவிகளும் ஒரே சமயத்தில் கனைத்ததும் அந்த நீண்ட பெரிய லாயத்தில் கட்டப்பட்டிருந்த 100க்கும் மேற்பட்ட புறவிகளும் கனைத்தன. அந்த பகுதி முழுவதும் புறவிகள் இணைந்து கனைத்ததனால் ஏற்பட்ட பேரோசை கிளம்பியது. புறவி லாயத்தில் திடீரென வித்தியாசமான கனைப்பொலியை செவிமடுத்த பல மாணவ வீரர்களும் புறவி லாயத்தின் பணியாளர்கள் இருவரும் என்னவோ ஏதோ என்று ஐயத்தில் ஓடி வந்தனர் லாயத்தை நோக்கி. அவர்கள் லாயத்தை அடைந்தபோது இளங்கோ தனது புறவியின் கழுத்தை வளைத்து கொஞ்சிக் கொண்டிருந்தான். அந்த காட்சியை கண்டதும் வியந்து போய் நின்றனர் ஓடி வந்தவர்கள். தொடர்ந்து இளவரசன் புறவி சாளுக்கிய புறவிகளையும் தட்டியும் தடவியும் கொடுத்தான். பல காலமாக பழகிய தனது புறவியோடு இணைந்து கனைத்த புதிய புறவிகளான சாளுக்கியர் புறவிகளையும் புதிய வாஞ்சியோடு தடவி கொடுத்த போது மனிதர்களை விட தோழமையும் நேசமும் காட்டுவதில் இந்த புறவிகள் எத்தனையோ விதங்களில் உயர்ந்தவைதான் என அவன் மனம் நினைத்தது. புறவிகளுக்கு பச்சை பசேல் என்ற புற்கள் போடப்பட்டிருப்பதையும் தொடர்ந்து நன்கு பராமரிக்கப்பட்டிருப்பதையும் அறிந்து கொண்ட இளங்கோ நிறைவோடு குடிலுக்கு கிளம்பினான். அவன் லாயத்தை விட்டு கிளம்பிய போதும் புறவிகள் கனைத்தன. புறவிகள் மீண்டும் கனைத்ததும் அவனிடம் புன்னகையும் மலர்ந்தது. பசி கூட மறந்தது. குடிலை அடைந்த பின் ஏதோ கடமைக்கு உணவருந்தி ஓய்வெடுத்த இளங்கோவின் சித்தத்தில் அந்த குருகுலம் பற்றிய சித்திரமும் குருகுலத்தை சூழ்ந்து நின்ற இயற்கை ஓவியன் ஆக்கி வைத்த அழகு பிரதேசமுமே நிறைந்து நின்று மகிழ்வை தெளித்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.